2026ல தமிழகத்துல கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்கா? கூட்டணி ஆட்சி வரும்னு சொல்றாங்க. இல்ல, ஏற்கனவே இந்த 5 முனை போட்டியில பல அரசியல் நம்ம தேர்தல்கள் எல்லாம் பார்த்தனதுதான். அதிமுக, திமுக, அதே மாதிரி மக்கள் நல கூட்டணி என்று சீமான் அவர்கள் ஒரு கட்சி, இப்ப புதுசா விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. அதை வச்சு 5 முனை போட்டி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது. நிச்சயமாக அரசியலை பொறுத்தவரை நாளை என்பதே மிகவும் நீண்ட நாள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது. இன்னும் பல விஷயங்கள் இங்க நடக்க இருக்கிறது. பலவித மாற்றங்கள் இங்க நடக்க இருக்கிறது. யார் யாருடன் கூட்டணி, யார் ஃபைனலா எந்த கூட்டணி ஒன்னா கூட்டணி அமைச்சு தேர்தல் களத்திற்கு வருகிறார்கள் என்பதை எல்லாம் இந்த நேரத்தில் பேசுவது ரொம்ப ரொம்ப ஏர்லி. நிச்சயமாக நாம பொறுத்திருப்போம். 2026 தேர்தலுக்கு ஒரு 6 மாசத்திற்கு முன்பா இந்த கூட்டணிகள் எல்லாம் முடிவாகும். அப்பொழுது அதற்கான உண்மையான கரெக்டான ஒரு பதிலை உங்களுக்கு நான் சொல்றேன். கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இருக்கா? தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. இங்க கூட்டணி இல்லாமல் யாரும் இனிமேல் தனியாக ஒரு கட்சி தேர்தலில் நின்று ஜெயித்து ஆட்சியை பிடிக்க முடியும் என்பது அது எந்த கட்சிக்குமே சாத்தியம் கிடையாது என்பதுதான் உண்மை. அதுதான் இங்க பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இனி வருங்காலங்களில் இன்னும் போட்டிகள் அதிகமாக கூட்டணி ஆட்சி என்பதுதான் இனி வருங்காலத்தில் நடக்கும் என்பதில் என்னைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக இன்னைக்கு நான் மட்டும் இல்லை, நிறைய பெண்கள் இன்னைக்கு அரசியலுக்கு வரணும்னு சொல்லி நான் விரும்புறேன். ஏன்னா இன்னைக்கு பெண்களால செய்ய முடியாத சாதனைகள் எதுவுமே கிடையாது. எல்லாமே பெண்களால முடியும். 2026 மட்டும் இல்லை, இனி வருகின்ற அரசியல் களத்தில் அதிகமாக பெண்கள் தங்களுடைய பங்கேற்பை ஏற்கணும். இன்னைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நிறைய பேர் அரசியலுக்கு வரணும். பெண்கள் மிகப்பெரிய அளவில் கேப்டன் இருந்தபோதே மகளிர் மாநாட்டில் பெண்களுக்கு 33% நிச்சயம் தேமுதிக வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக அந்த நிலை வரணும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். இல்ல, அதை பத்தி நாங்க இப்ப எதுவுமே பேசல. அதுதான் நான் சொன்னேன், இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது. யார் யார் கூட்டணிக்கு வர்றாங்க என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்பொழுதைக்கு யாருக்கும் எந்த அழைப்பும் இல்லை. யாருடையும் அதை பத்தி கூட்டணியை பத்தி பேசுறதுக்கான எந்த வாய்ப்பும் இப்போதைக்கு இல்லை. திமுகவை வீழ்த்துனா அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி டிடிவி சொல்றாரு. சரி, நீங்க அந்த கூட்டணியில இருக்கீங்க, உங்களோட பார்வை இல்ல? அது டிடி அவர்களுடைய கருத்துங்க. அதனால டிடி அவருடைய கருத்து அவர் கருத்து அது. ஆனா கூட்டணிக்கு வரணுமா வர வேணாமா எல்லாம் இணைந்து செய்யணுமா அப்படிங்கறத அதிமுக தலைமை தான் அது முடிவு எடுக்கணும். இப்போ எல்லாருமே ஸ்கேட்டர்டா இருக்கிறது பலவீனம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அனைவரும் ஒன்று சேர்ந்தால் மிகப்பெரிய பலம் தான். ஆனால் இதை பற்றி முடிவு எடுக்க வேண்டியது அதிமுகவும் அவங்க தலைமையும் தானே ஒழிய அதை பற்றி நான் கருத்து கூறுவதற்கு ஒன்றுமில்லை.